ராவா போய் கேஸ் ஸ்டவ் வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஐயோ என்னடா இப்படி எடுக்காமலே விட்டுட்டு இருக்காங்க. டெமோக்கு பார்த்ததே இன்னும் சூடா இருக்கச்சு. ராவா கேஸ் ஸ்டவ் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஆக்சுவலா இது வந்து 599 இப்ப ஆஃபர்ல 549. பெரிய மேஜர் டிஃபரன்ஸ்லாம் ஒண்ணு இல்ல, 50 கிராம்ஸ் தான் டிஃபரன்ஸ். பட் ஸ்டீலா வேணும் அப்படிங்கறதுனால நான் ஸ்டீல் ப்ரிஃபர் பண்ணேன். இந்த டேபிள் தான் வந்து குட்டியா இருக்கு, கேஸ் ஸ்டவ் வந்து பெருசா இருக்கு. ஒண்ணு நம்ம வந்து இந்த கவுண்டர் டாப்பை வந்து கொஞ்சம் வேற மாதிரி மாத்தணும். அது என்ன பண்றது, அப்படி வாங்கினா இதே எங்க போடுறது என்னன்னு ஒன்றும் தெரியல. இப்போதைக்கு இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது நான் 3 ஃப்ளேம் இருக்கிறப்பவே வந்து மம்மி கையில பிடிக்க முடியாது. இப்போ 3 ஃப்ளேம்ல ஒன்று போயிடுச்சு. 2 தான் வச்சிருந்தேனா, 2த்துலயே விதவிதமா நம்ம சமைப்போம். இப்போ நம்ம கையில 5 சிக்கி இருக்கு, ரகரகமா சமைப்போம். அதாவது எப்படிமா, இது பிரியாணிக்கு, இது மட்டனுக்கு, அது சிக்கனுக்கு, இது மீனுக்கு, இது பிரானுக்காமா? முட்டை விட்டுட்டியே. நாளைக்கு இதுல முதல்ல வந்து நம்ம பால் காய்ச்சி விழா பண்றோம். பாலை காசி பொங்க நொறையா நரசூஸ் காஃபி போடுறோம். சரியா? பொங்கன்னு போதுதான் ஞாபகம் வருது. உங்ககிட்ட நான் ஒரு பொருள் கேட்டு 1 மாசம் ஆகுது, இன்னி வரைக்கும் எனக்கு வரலையே. என்னதுடா? பொங்கல் கேட்டேன் மம்மி. செல்லக்குட்டி அவனுக்கே அது பொறுக்கல பாருங்க. பட்டி அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. 10:30 மணி இப்ப டைம். நம்ம ஊர் டைம் இந்தியால 12 ராத்திரில நின்னு பேசிட்டு இருக்கோம். 10:30 மணின்னா நேத்திக்கு லியோ கொண்டு போய் லாக் பண்ணிடுவோம். நாங்க லாக் பண்ணி தூங்குடான்னு அவன் ஒரு ஆட்டம் ஆடி 11 மணிக்கு தூங்குவான். இன்னைக்கு யோசிக்கிறான் அவன், என்னடா நான் அவங்களா இழுத்துட்டு போய் நம்மள படுக்க போடுவாங்க, இன்னைக்கு அவங்களையும் காணோம், நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்களேன்னு பாக்குறான். விடுது, நாளையில இருந்து கிளாஸ். ஜாலியா இருங்க. நான் நல்லா தூங்குவேன், நானு நல்லா சாப்பிடுவேன். நானு என்ஜாய், யூ என்ஜாய். நான் எழுந்து கிளாஸ் அட்டன் பண்ண உடனே உன்னை எழுப்பிடுவேன். நான் அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் அச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னால ரொம்ப நேரம் 12 மணி வரைக்கும் வச்சுட்டு உட்கார்ந்திருக்க முடியாது. எனக்கு 9:30 to 10 பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சே ஆகணும். அப்படிலாம் இட்லி ஊத்தி ஹாட் பேக்ல போட்டுறேன். பரவாயில்லையா? பரவாயில்ல, நான் ஒழுங்கா தூங்கி 1 வாரம் ஆகுது. நீ நல்லா தூங்கிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சாப்பிட்டு தூங்க, அவ்வளவுதான். ஓடி செல்ல குட்டி, நம்ம போலாம்.